ஸ்ரீராமர் இந்த பூமியில் அவதரிக்கப் போகிறார் என்கிற செய்தி முன்பே அறிவிக்கப்பட்டுவிட்டது. அப்படி அறிவிக்க காரணமாக இருந்தவள் ஒரு பெண். அவள் பெயர் அகலிகை. கௌதம முனிவர் என்னும் மாபெரும் ரிஷியின் மனைவிதான் அகலிகை. இவள் அழகில் சிறந்தவள். தான் பெரும் அழகி என்கிற கர்வமும் அவளுக்குள் இருந்தது. கௌதம முனிவரின் பூஜைக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தாள். தானும் தவம் இருப்பாள். ஒரு நாள் நந்தவனத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்தாள் அகலிகை. அந்த சமயம் வான வீதியில் சென்று கொண்டிருந்த தேவேந்திரன் அகலிகையை பார்த்து விட்டான். இவ்வளவு அழகான பெண்ணா? பார்த்த அக்கணமே அகலிகையின் மீது காதல் கொண்டான் தேவலோகத்து தேவராஜன். என்றாலும் கௌதம முனிவரின் மனைவி என்பதால் தன் காதலுக்கு இணங்க மாட்டாள் என நினைத்தான். ஆனாலும் அகலிகையை அடைந்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்தான் இந்திரன். ஒரு நாள் நள்ளிரவில் கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றான். நள்ளிரவில் நித்திரையில் இருக்கும் கௌதமரை பொழுது விடிந்து விட்டது போல் காட்டி அவரை நீராட நதிக்கரைக்கு அனுப்ப திட்டமிட்டான். அந்த ஆசிரமத்து பகுதியில் விடிந்து விட்டது போல் செய்தான். தான் ஒரு சேவலாக மாறி ஆசிரமத்து கூரையின் மீது அமர்ந்து கொக்கரக்கோ என்று கூவினான். பொழுது விடியும் நேரம்தானே சேவல் கூவும். உறக்கத்தில் இருந்த கௌதமர் எழுந்தார். ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தார். அதற்குள் விடிந்து விட்டதா? இப்போதுதானே நித்திரைக்கு சென்றது போல் இருக்கிறது என்று எண்ணியவர் அகலிகை அகலிகை என்று குரல் கொடுத்தார். அகலிகை சட்டென எழுந்து வெளியே வந்தாள். பொழுது புலர்ந்து விட்டதா? நான் நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு வருகிறேன் என்றார் கௌதமர். பின்னுறங்கி முன் எழுபவள் நான். ஏனோ இன்று முன் விழித்து எழுப்பாமல் விட்டுவிட்டேன். என்னை மன்னியுங்கள் சுவாமி என்று தான் மெய்மறந்து உறங்கிவிட்டதற்காக மன்னிப்பு கேட்டாள் அகலிகை. ஆழ்ந்த உறக்கத்தில் சில சமயம் இவ்வாறு நேர்வதுண்டு. பரவாயில்லை, நான் வருகிறேன் என்ற கௌதம முனிவர் நதிக்கரை நோக்கி சென்று விட்டார். என் கணவனுக்கு முறையான பணிகளை செய்து கொண்டிருந்த எனக்கு இன்று என்ன நேர்ந்தது? பொழுது புலர்ந்தது கூட தெரியாமல் எவ்வாறு உறங்கி போனேன் என்று தனக்குள் நொந்து கொண்டு ஆசிரமத்துக்குள் சென்றாள். சேவலாக கூரையின் மீது வீற்றிருந்த தேவேந்திரன் தன் சுய உருவத்திற்கு மாறினான். அதன் பின் கௌதமரின் உருவம் தரித்து அகலிகையை அடைய கௌதம முனிவரின் உடலாக உருவெடுத்தான். பிறகு ஆசிரமத்தை நோக்கி அகலிகை அகலிகை என அழைத்தான். ஆசிரமத்துக்குள் இருந்து வெளியே வந்தாள் அகலிகை. சுவாமி, தாங்களா? நீராடி விட்டு வருகிறேன் என கூறி சென்ற தாங்கள் சென்ற இக்கணமே திரும்பி வந்து விட்டீர்களே என்று வியப்போடு கேட்டாள். ஆம் அகலிகை, நீராடிவிட்டு வரலாம் என்றுதான் சென்றேன். செல்லும் வழியில் ஒரு அழகான நந்தவனம். வண்ண வண்ண மலர்களின் நறுமணம் என் நாசிக்குள் சென்று என் இதயத்தை வருடியது. சற்றே நின்றேன். என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த காமம் விழித்தெழுந்தது. அக்கணமே உன் நினைவும் வந்து வாட்டியது. உடனே திரும்பிவிட்டேன். சுவாமி, இது காலம் வரையில் இவ்வாறு நீராட சென்ற நீங்கள் காம எண்ணம் கொண்டு திரும்பி வந்ததில்லையே. என்றைக்கும் காணும் அதே நந்தவனத்தை தானே இன்றும் கண்டீர்கள். இத்தனை நாளும் தங்களது மனதை மாற்றிடாத வண்ண மலர்களின் வாசனை இன்று மட்டும் எப்படி மாற்றியது? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. கணவனின் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதே ஒரு பத்தினியின் கடமை. ஏன் எதற்கு என கேட்டு என் ஆசைக்கு அணை கட்டிவிடாதே என்று கூறிய கௌதம முனிவர் உருவில் இருந்த இந்திரன் ஆசிரமத்துக்குள் நுழைந்தான். அகலிகை சற்றே யோசித்தாள். இன்றைக்கும் கணவனாக தெரியும் கௌதம முனிவர் இன்றைக்கு அவளுக்கு காமுகனாகவே தெரிந்தார். என்ன செய்வது? கணவனின் ஆசைக்கு இணங்க நேரம் காலம் பார்க்க ஒரு பெண்ணால் முடியுமா என மனதிற்குள் நினைத்து அவளும் ஆசிரமத்துக்குள் நுழைந்தாள். அதே நேரம் நதிக்கரைக்கு நீராடச் சென்ற கௌதமர் திரும்பி வந்து ஆசிரமத்தின் முன் நின்று விண்ணை நோக்கினார். என்ன ஆச்சரியம் இது! இங்கு பொழுது புணர்ந்து காண்பதும் சற்று தூரம் கடந்தால் இருள் சூழ்ந்து காண்பதும் விந்தையாக இருக்கிறதே. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என தனக்குத்தானே கூறிக்கொண்டு யோசித்தார். அதே நேரம் ஆசிரமத்துக்குள் இருந்து ஆண் பெண் இருவரின் சிரிப்பு சத்தம் கேட்டது. கௌதம முனிவர் திகைத்தார். பெண்ணின் குரல் அகலிகையின் குரல்தான். அப்படியானால் யார் அந்த ஆண்? கணவன் இல்லாத நேரத்தில் அவள் கொஞ்சி குழாவும் அந்த ஆண் யார்? உதிரம் கொதித்து கோபக்கணல் கொந்தளிக்க நின்றார் கௌதமர். அகலிகை அகலிகை என்று உரக்க குரல் கொடுத்தார். வெளியே என் கணவரின் குரல் கேட்கிறதே, அப்படியென்றால் தாங்கள் யார்? அதிர்ச்சியோடு தன் அருகில் இருந்த இந்திரனை நோக்கி கேட்டாள் அகலிகை.
நான் யார் என்று தெரிந்தால் நீ பெரிதும் மகிழ்ச்சி அடைவாய். யார் நீ? நான் தான் இந்திரன், தேவலோகத்து ராஜன், தேவேந்திரன். அட பாவி, இந்திரனா நீ? எதற்காக என் கணவர் உருவம் தரித்து இங்கே வந்தாய்? உன் அழகில் மயங்கினேன். இந்திரனாக வந்திருந்தால் என் ஆசைக்கு நீ இணங்கியிருக்க மாட்டாய். உன் கணவனின் உருவில் வந்ததால் தானே என் ஆசைக்கு இணங்கினாய். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு மாயமாய் மறைந்தான் இந்திரன். அதே நேரம் இந்திரன் கூறியதை கேட்டுவிட்டார் கௌதமர். அகலிகை அதிர்ச்சியோடு ஆசிரமத்துக்குள் இருந்து வெளியே வந்தாள். கௌதம முனிவர் சுட்டரிக்கும் கோபத்தில் நின்றிருந்தார். சுவாமி, மன்னித்து விடுங்கள், இழக்கக்கூடாததை இழந்துவிட்டேன் என கௌதமரின் காலில் விழுந்தாள். எதை இழந்தாய் அகலிகை? ஒரு பெண்ணின் பெருமையும் சக்தியும் கற்பில் தானே உள்ளது. அந்த கற்பை இழந்து விட்டேன் சுவாமி. அறியாமல் செய்துவிட்ட அந்த தவறை மன்னித்து விடுங்கள். அறியாமலே செய்தாயா அல்லது அறிந்தே செய்தாயா? தேவலோகத்து ராஜன் அவன், அழகில் சிறந்தவன், பூலோகத்தில் பேரழகி நீ. உன் அழகின் கர்வம் கொண்டு வந்தவனுக்கு கற்பை பரிசாக கொடுத்துவிட்டு அறியாமல் செய்த தவறு என்கிறாயே அகலிகை. உண்மையை தான் சொல்கிறேன் சுவாமி. தங்களது உருவத்தில் வந்ததால் வந்தவன் இந்திரன் என்று என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை. உருவம் மாறி வந்தால் என்ன, உள்ளம் தடுமாறி வந்தால் என்ன? அன்றாடம் கணவனுக்கு தொண்டு செய்யும் பத்தினி பெண்ணிற்கு கணவனின் நடை, பாவனை, பேச்சு, கையாளும் முறை இதெல்லாம் தெரியாமலாயிருக்கும். இச்சைக்கு கணவன் அழைக்கும் கால நேரம் எதுவென்று இதனால் வரையில் என்னுடன் வாழ்ந்து வந்த உனக்கு தெரியாமலா போய்விட்டது. இதை என்னை நம்ப சொல்கிறாயா அகலிகை? கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாயே. நான் துரோகம் செய்தேனா? கனவிலும் நினைவிலும் தங்களுக்கு துரோகம் இழைக்காதவள் நான். என் உள்ளம் ஏற்றுக்கொண்டு நான் உறவுக்கு சம்மதிக்கவில்லை. கட்டாயமாக அழைத்ததால் கல்லாகவே வீற்றிருந்தேன். கல்லாக வீற்றிருந்தாலும் கற்பை இழந்து விட்டாயே. பத்தினி பெண் என்கிற புனிதத்தை துறந்து விட்டாயே. இனி என்னால் உன்னை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது. கல்லாயிருந்து கற்பை பறிகொடுத்ததால் இன்று முதல் நீ கல்லாகவே இருந்துவிடு என்கிற சாபத்தை கொடுத்தார் கௌதம முனிவர். சுவாமி, அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாதா என்றினாள் அகலிகை. அறியாமல் செய்தால் என்ன, அறிந்து செய்தால் என்ன? தவறு தவறுதான். தவறுக்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அதை அடைந்தே தீர வேண்டும். நீ கல்லாக இருப்பதே நான் உனக்கு கொடுக்கும் தண்டனை. சுவாமி, ஒரு வேண்டுகோள். என்ன? கல்லாக சபிக்கும் தாங்கள் இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள். அகலிகை, கல்லாக இருக்கும் நீ தவத்தில் ஈடுபடு. இவ்வுலகங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கும் அரக்கர்களை அழிக்க அயோத்தி பேரரசர் தசரதனின் புதல்வன் ஸ்ரீராமன் இந்த வனம் நோக்கி வருவான். அவன் காலடி கல்லாயிருக்கும் உன் மீது படும்பொழுது நீ பெண்ணாக உருமாறுவாய் என்றார். அகலிகை வணங்கியபடியே கௌதமரின் காலடியில் விழ இந்த கணம் முதல் கல்லாவாய் என சாபம் விட்டார் கௌதம முனிவர். அகலிகை கல்லானாள். காலங்கள் கடந்தன. ஸ்ரீராமர் வனவாசம் மேற்கொண்ட போது இந்த கல்லை மிதிக்க கல்லாயிருந்த அகலிகை பெண்ணாய் மாறினாள். அகலிகை ராமரை வணங்கினாள். இமயமலை சென்று தவமிருந்த கௌதம முனிவர் அங்கே வந்து சேர்ந்தார். முனிவரே, தங்களது சாபம் தீர்ந்ததல்லவா? அகலிகையை தங்களோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ராமர். தவறு செய்தவளுக்கு தண்டனை கொடுத்து விட்டேன். மேலும் அகலிகையை என்னோடு ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை என்றார் முனிவர். அப்படியானால் தாங்களும் தானே தவறு செய்திருக்கிறீர்கள் என்று ராமர் கேட்டார். நானா தவறு செய்தேனா? ஆம் கௌதமரே, அனைத்தும் உணர்ந்தவர் தாங்கள். கூவியது உண்மையான சேவலா அல்லது ஒரு மாயையா என்பதை தாங்களாலே உணர்ந்து கொள்ள இயலவில்லை அல்லவா? அனைத்தும் உணர்ந்த தங்களாலேயே அதை உணர முடியாத போது தங்கள் மனைவி அகலிகையால் அந்த மாயையை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று ராமர் உண்மையை தெளிவாக விளக்கினார். கௌதமர் தன் தவறை உணர்ந்து கொண்டு அகலிகையை ஏற்றுக்கொண்டார். அறிந்து செய்கின்ற தவறுக்கு தண்டனை உண்டு, அறியாமல் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிக்கும் குணம் உள்ளவரே உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு விளக்கத்தை இந்த சம்பவம் எடுத்துரைக்கிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்களாக பதிவு செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து வெளியிட உங்கள் ஊக்கம் எங்களுக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலோடு எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.